ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சோட்டா ராஜனை இந்தியா கொண்டுவர நடுவண் புலனாய்வு அதிகாரிகள் இந்தோனேஷியா பயணம். சென்னை மக்களின் பிரச்சனைகளை முன்வைத்து தனி தேர்தல் அறிக்கை, மருத்துவர் ராமதாஸ் அறிவிப்பு. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிற்பகல் 1 மணி வரை 43 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தகவல். டெங்கு காய்ச்சல் அறிகுறியுடன் அனுமதிக்கப்பட்ட 5 பேருக்கு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. சென்னையில் தாம்பரம், தியாகராய நகர், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டியது கனமழை, சாலைகளில் வெள்ளம். நாட்டில் சகிப்புத்தன்மை குறைந்து வருவதற்கு நடுவண் அரசு பொறுப்பேற்க முடியாது என தேவகவுடா கருத்து. ஓராண்டில் இந்திய மீனவர்கள் 650 பேர் அண்டை நாடுகளால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக நடுவண் அரசு தகவல். விழுப்புரம் அருகே கொட்டகையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த 25 ஆடுகள் திருட்டு, காவல்துறையினர் விசாரணை. தூத்துக்குடியில் கனமழை காரணமாக உப்பு தொழில் கடும் பாதிப்பு, உதவித்தொகை வழங்க கோரிக்கை. தீப ஒளி திருநாள் ஊக்கத்தொகை வழங்க கோரி உசிலம்பட்டியில் அவசர ஊர்தி ஊழியர்கள் கருப்பு கொடி அணிந்து எதிர்ப்பு. ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.